வணக்கம் நண்பர்களே. இன்றொரு தகவலில் நாம் இன்று காணவிருக்கும் கதை கிடைத்தால்தான் நன்றி சொல்லணுமா. கதைக்குள் போகலாமா. ஒரு ஞானி, அவருக்கு அநேக சீடர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு தங்க ஆசிரமமோ இல்லை உணவுக்காக சேமிப்போ எதுவும் கிடையாது. ஒவ்வொரு ஊராக போய் கொண்டிருப்பார்கள். அப்படி ஒவ்வொரு ஊருக்காக போகும்போது அவர் ஆன்மீக சொற்பொழிவை ஆற்றுவார். அங்கு அந்த ஊரில் உள்ள மக்கள் கொடுப்பதை எல்லாரும் உண்பார்கள். கிடைக்கும் இடத்தில் தூங்குவார்கள். திருப்பி அடுத்த ஊருக்கு போவார்கள். அவர் சிஷ்யர்களுக்கு ஒன்றை மட்டும் வலியுறுத்துவார். எந்த விஷயமாக இருந்தாலும், சிறியதோ பெரியதோ எந்த விஷயமாக இருந்தாலும் நன்றி சொல்வார். காலையில் எழுந்தவர், இன்று நல்ல நாளாக விடிந்ததற்கு நன்றி. உணவு கிடைத்தவுடன், இன்று உணவு கிடைத்ததுக்காக நன்றி. அதே மாதிரி இரவு தூங்கும்போது, இன்று நல்ல நாளாக முடிந்ததற்காக நன்றி. சிஷ்யர்களும் நன்றி சொல்வார்கள். அதே மாதிரி ஒரு ஊருக்கு போனார்கள். ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றினார். உணவு கிடைத்தது. உணவுக்கு நன்றி சொன்னார்கள். இன்று தங்குவதற்கு இடம் கிடைத்ததற்கு நன்றி. இன்று நல்ல நாளாக முடிந்ததற்காக நன்றி. அவங்களும் நன்றி சொன்னார்கள். மறுநாள் அடுத்த ஊருக்கு கிளம்பினார்கள். அந்த ஊரில் அவர்களுக்கு உணவும் கிடைக்கவில்லை, தங்க இடமும் கிடைக்கவில்லை. சரி என்று அடுத்த ஊருக்கு இரவாக நடந்து போனார்கள். மரத்தடியில் அமர்ந்து, இன்று நல்ல நாளாக முடிந்ததுக்காகவும் தங்க இடம் கிடைத்ததுக்காகவும் உணவு கிடைத்ததுக்காகவும் நன்றி சொல்லுங்கள்னு நன்றி சொன்னாங்க. ஒருத்தர் மட்டும் ஏந்திரிச்சு, சாமி பசிக்குது, இன்றைக்கி சாப்பாடும் கிடைக்கல, தங்க இடமும் கிடைக்கல, மரத்தடியில் உட்காந்துருக்கோம், நன்றி சொல்கிறீங்க, கிடைக்காததுக்கு நான் எப்படி நன்றி சொல்கிறது அப்படின்னு கேட்டார். அப்போ அதுக்கு ஞானி கேட்டார், உனக்கு எத்தனை வயசாகுது? 30 வயசாகுது சார். இந்த 30 வயசும் உணவும் இருப்பிடமும் இறைவன் உனக்கு கேட்டால் கொடுத்தார். சரி, அப்படியேனாலும் இந்த 30 வருஷம் உனக்கு கொடுத்துருக்காரு. இந்த கொடுத்த 30 வருஷத்துக்கு நீ நன்றி சொல்ல ஆரம்பித்தாலும் இன்னும் 30 வருஷத்துக்கு நீ நன்றி சொல்லணும். உனக்கு 60 வயசு ஆகிற வரைக்கும் நீ நன்றி சொல்லணும். அப்படி இருக்கும்போது இன்றைக்கி ஒரு நாள் கிடைக்கலன்றதுக்காக நீ நன்றி சொல்லாமல் இருந்தால் எப்படி? சரிங்க சாமி, நன்றி சொல்லிட்டு தூங்கிட்டாங்க மரத்தடியிலேயே. மறுநாள் அடுத்த ஊருக்கு போனாங்க. அங்கே சொற்சொல் நடந்தது. உணவு கிடைத்தது. இரவு தூங்கும்போது அவங்களுக்கு அப்போ தான் தெரிஞ்சது, அதுக்கு முதல் நாள் அந்த ஊரில் உணவும் இருக்க இடமும் கிடைக்காத காரணம், அந்த ஊர்லேயே காலரா அந்த ஊர் ஃபுல்லாக பரவி மக்கள் ரொம்ப அவஸ்தைப்பட்டிருக்காங்க. அப்போது கிடைக்காததுக்கு காரணமும் எவ்வளோ நல்லதாக இருந்திருக்குப்பா. அதுதான் சாமி சொன்னார், கிடைத்தால் நல்லது, கிடைக்காவிட்டால் அதை விட நல்லது. ஆனால் அனைத்திற்கும் நன்றி சொல்ல வேண்டும். நன்றி உணர்வே எல்லா உணர்வோடும் மேலானது. என்ன நண்பர்களே, கதை பிடித்திருந்ததா? மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.